அஸ்ஸலாமு அலைக்கும். நபியின் உபதேசம். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னேன். அதுக்கு நபி அவர்கள் முதன்மையாக தக்வாவை பற்றி உபதேசித்தாங்க. இது எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாகவும் ஆணிவேராகவும் இருக்குது. இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். குர்ஆன் ஓதுங்க, அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்க, உமக்கு உலகில் ஒளியாகவும் மறுமையில் சேமிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அதிகமாக சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அதிகமாக சிரிக்காதீர்கள், ஏனெனில் அதனால் இதயம் இறந்து போயிடுது, முகத்தின் அழகு போயிடுது, அதாவது உள்ளம் புறமும் கெட்டு போகிறதுக்கு காரணமாக அமையிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக உபதேசிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏழை எளியவருடன் நெருங்கி அவர்களுடன் நட்பு கொண்டு அவர்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கணும், அமர்ந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஜிஹாது செய்து வருவீராக அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய உம்மத்தினருக்கு துறவரவாகவும் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருக்காங்க. இப்பொழுது ஜிஹாதில் ஈடுபடுவதும் துறவரமாகும். இன்னும் அதிகமாக சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். உலக விஷயங்களில் உம்மை விட குறைந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை கவனிப்பீராக, அப்பொழுதுதான் நன்றி செலுத்தும் தன்மை உண்டாகும். உம்மை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை கவனிக்காதீங்க. ஏன்னா அதனால் நமக்கு அல்லாஹ் அருளியுள்ள பாக்கியம் நமக்கு தெரியாமலே போயிடும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் அதிகமாக சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உமது குறைகளை மற்றவர்களிடம் குறை கூறுவதை விட்டு உம்மை தடுத்து கொள்ளுங்க. பிறருடைய குறைகளை தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்காதீங்க, ஏனெனில் நீரே அதில் அகப்பட்டு கொண்டிருவீர்கள். உம்முடைய குறையையும் அதனை நீர் அறியாத மற்றவர்களிடம் குறைகளை காண நீர் முற்படுகிறீர்கள். இன்னும் நீர் செய்து கொண்டிருக்கக்கூடிய குற்றங்களையே பிறர் மீது குற்றம் பிடிக்க முயல்கிறீர். இதுவே உம்மை பிறர் குறை கூறுவதற்கு போதுமானதாக ஆகிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. தங்களுடைய அன்பு கரத்தை என்னுடைய நெஞ்சின் மீது தட்டி, அபூதரே, நல்ல விவேகத்திற்கு ஈடாக புத்திசாலித்தனம் எதுவும் கிடையாது. மார்க்கத்தில் செய்யக்கூடாத காரியங்களை விட்டும் நீங்கி இருப்பதற்கு சமமான தக்வா எதுவுமே கிடையாது. நற்பண்புகளை மேலான சிறப்பும் இல்லை என்பது அப்படின்னு சொல்லி அருளினாங்க. எனவே நம்ம நபியோட உபதேசத்தை ஏற்று அதன்படி அமல் செய்திருக்க அல்லாஹ் தஆலா நம்ம இருக்கும் தௌஃபீக் செய்வானாக.